Hi, this is Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா கார்க் ஐலாண்ட், அதாவது யூஎஸ்ஏ வந்து கார்க் ஐலாண்டை வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. அந்த கார்க் ஐலாண்ட், அதாவது கார்க் தீவு அப்படிங்கிறது எங்கே இருக்குது, அதனுடைய அமைப்பு என்ன, எதற்காக வந்து கார்க் ஐலாண்டை யூஎஸ் வந்து ஈரான் போரில் வந்து தாக்குனாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த கார்க் ஐலாண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாத ஒரு ஐலாண்டாக இருந்தது. இப்போ வந்து செய்திகளில் இந்த கார்க் ஐலாண்ட் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த கார்க் ஐலாண்டுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன தொடர்பு இருக்குது, ஈரானுக்கும் கார்க் ஐலாண்டுக்கும் என்ன தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த கார்க் தீவு வரலாறை நம்ம வந்து பார்க்க போகிறோம். கார்க் தீவு ஈரானுடைய ஒரு தீவு. அந்த தீவில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கார்க் தீவு வரலாறு அப்படிங்கிறது பண்டைய காலத்திலருந்தே இந்த வணிக மையமாக வந்து இது இருந்துகிட்டு இருந்திருக்கு. இந்த தீவு பார்த்திங்கன்னா குறிப்பாக 18வது நூற்றாண்டில் வந்து பேரரசு குடியேற்றம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதற்கு முன்பாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். 1955 எண்ணெய் நிறுவனங்களோட பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பந்தம் மூலம் எண்ணெய் ஏற்றுமதி தளம் வந்து உருவாக்கப்பட்டது இந்த கார்க் தீவில். அது யாருடைய ஒப்பந்தத்தின் மூலமாக அப்படின்னு பார்க்கும்பொழுது ஈரான் வந்து அமெரிக்காவுடைய சேர்ந்து ஒரு நல்லுறவில் அப்போ இருந்தது. அவங்க தான் வந்து அமெரிக்கா அங்கே ஒரு போர்ட்டு, அப்புறம் வந்து ஏற்றுமதி தளங்கள் வந்து செய்வதற்கு வழிவகை செய்தார்கள். இந்த ஏற்றுமதி தளம் உருவாக்கப்பட்டது அங்கே 1960களில் அமெரிக்காவோட அமோகோ அப்படிங்கிற நிறுவனத்தோட ஷா அப்படிங்கிறவர் தான் வந்து ஈரானில் அரசியல் ஆட்சி அதிகாரம், அதாவது ராஜாங்க ஆட்சி நடந்து வந்தது. அவருடைய அமெரிக்க கொள்கையின் கீழே வந்து இந்த கார்க் தீவு எண்ணெய் ஏற்றுமதியில் முன்வைத்தது, வளர்ச்சி பெற்றது. இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்க் தீவில் மற்றும் சிறப்பு அம்சங்கள் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. அதாவது 7ஆம் நூற்றாண்டுல கிறிஸ்துவ மடாலய இருக்கிறதும், கல்லறைகள் இருக்கிறதும், கோயில்கள் இருக்கிறதும் கண்டறியப்பட்டிருக்கு அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். கிமுல 550 350க்கு இடைப்பட்ட காலத்துல கல்வெட்டு வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, புராதன கல்வெட்டு அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். போர்கள் மற்றும் தாக்குதலுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா அப்போ ஈராக்கு இடையே பிரச்சனைகள் இருந்தது. 1980களில் ஈராக் வந்து 2800 தாக்குதல்களை அதுங்க கார்க் தீவில் நடத்தியது. ஏனெனில் பார்த்தீங்கன்னா ஈரானில் 90% எண்ணெய் ஏற்றுமதி கார்க் தீவில் இருந்தால் போகுது. அப்படிங்கிறதுனால வந்து ஈராக் வந்து ஈரான் மேலே அப்போ 1980 அந்த தீவில் வந்து தாக்குதல் நடந்தது. சமீபத்தில் அமெரிக்கா வந்து ஈரானில் மொத்தத்தில் மோதும் பொழுது 2020, அதாவது இப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்க தாக்குதல் வந்து நடத்தியிருக்காங்க. இப்போ இதை வந்து கைப்பற்றியிருக்கிறதா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. கடுமையான தாக்குதலும் பட்டிருக்கிறதாகவும் மிகவும் அதிகமான குண்டுகளை வீசியிருக்கிறதாகவும், இதுவரையும் கார்க் தீவில் வீசாத அளவுக்கு வீசியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. தற்போதைய நிலை பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அதிகமான சேதங்களை விளைவித்திருக்கிறோம், அங்கேருந்து ஏற்றுமதி செய்ய முடியாது அப்படின்னு அமெரிக்கா வந்து சொல்லுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கார்க் ஐலாண்ட் வந்து ஈரானில் வந்து மாகாணத்தில், அதாவது புர்சே அப்படிங்கிற மாகாணத்தை சேர்ந்த சிறிய ஒரு தீவு தான் அது. இது கச்சா எண்ணெய் சேமிப்பு மற்றும் பார்த்தீங்கன்னா அங்கே கச்சா எண்ணெயை சேமிக்க வைக்கிறதுக்கு நிறைய கிடங்குகள் இருக்குது. மற்றும் பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி, அதை சேமித்து வைக்கிற எண்ணெய்களை, அதாவது குரூட் ஆயிலை ஏற்றுமதி செய்வதற்கான முனையமாகவும் இருக்குது. இதனுடைய பரப்பளவு, இந்த கார்க் ஐலாண்ட் என்ன பரப்பளவு இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய ஒரு ஐலாண்ட், அதாவது 20 சதுர கிலோமீட்டர் அளவிலான ஒரு சின்ன ஐலாண்ட். ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியில் 90% வந்து இங்கே தான் வந்து இருக்குது, இங்கேருந்து தான் ஏற்றுமதி ஆகுது, பங்கு வகிக்குது. முக்கிய வசதிகள் பார்க்கும்போது 40க்கும் மேற்பட்ட கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்கு இங்கே இருக்குது.
20 மில்லியன் பீப்பாய் கொள்ளளவு வந்து இங்கே குரூட் ஆயில் சேமிக்க முடியும் அப்படிங்கிறதும், எண்ணெய் ஏற்றுமதி தளங்கள் தர சோதனை ஆய்வகம் வந்து இங்கே இருக்கு. அதாவது எண்ணெயை எடுக்கிற எண்ணெய் வந்து இங்கே கொண்டு வரப்பட்டு சேமிக்கப்பட்டு அதை வந்து தரம் வந்து எப்படி இருக்குன்னு கண்டறிந்து அதுக்குண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதுக்குண்டான கட்டுமானங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. முழுமையாக எண்ணெயை வந்து பாதுகாத்து அதை வந்து வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய கார்க் தீவு ஈரானுடைய கார்க் தீவு. கார்க் பெட்ரோ கெமிக்கல் நிறுவனம் இருக்கு. மெத்தனால், சல்ஃபர், புரோபைன் போன்ற தயாரிப்புகளும் அங்கே வந்து நடந்துட்டு இருக்கு. இது வந்து மிகவும் உலக நாடுகளுக்கு அதிகமாக தேவைப்படுகிற ஒரு பெட்ரோலியம் இருக்கிற இடம், அப்போ சேமித்து அனுப்பப்படுகிற இடம். மற்றும் பார்த்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் வந்து அங்கே உருவாக்குறாங்க. பிற சிறப்பு அம்சங்கள் பார்க்கும்பொழுது, நகரம் பார்க்கும்போது கார்க் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, ஏர்லைன்ஸ் போகிறதுக்கு வர்றதுக்கு உண்டான ஏர்லைன்ஸுடைய கட்டுமானங்கள் இருக்குது. தொல்லியல் களங்கள் அங்கே இருக்குது. கிறிஸ்தவ மடாலய இடிபாடுகள் அங்கே வந்து இருக்குது. நிறைய கல்வெட்டுக்கள் இருக்குது. இதுதான் கார்க் தீவில் இருக்குது. முக்கியமாக தற்போது வந்து தடை செய்யப்பட்ட தீவுன்னு சொல்லி அமெரிக்கா வந்து அறிவிச்சிருக்கு. இது வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் அமெரிக்க கட்டுப்பாட்டு இருக்குன்னு அமெரிக்கா சொல்லுது. ஆனால் வந்து ஈரான் வந்து இதை மறுக்கிறாங்க. ஆனால் தாக்குதல் நடத்தியிருக்கிறது அமெரிக்கா நடத்தியிருக்கிறது உண்மைதான் அப்படிங்கிறது நிறைய ஊடகங்கள்ல வருது. இதை ஏன் அமெரிக்கா தாக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்கே தான் வந்து 90% எண்ணெய் வந்து கொள்முதல் செய்யப்பட்டு உலக நாடுகளுக்கு அனுப்பப்படுது. தாக்குதல் நடத்தினா ஈரானுக்கு ஒரு நெருக்கடியாக இருக்கும் அப்படின்னும் வந்து அமெரிக்கா வந்து கருதுது. அதை வந்து செயல்படுத்தியிருக்காங்க. கார்க் தீவில் எண்ணெய் ஏற்றுமதி செயல்பாடு வந்து குழாய்கள் மூலம் வந்து எண்ணெய் வந்து கார்க் தீவில் கொண்டு வரப்படுது. ஈராக்கில் எடுக்கிற எண்ணெய்களை குழாய் மூலமாக கார்க் தீவுக்கு கொண்டு வந்து அங்கே இருக்கிற சேமிப்பு கிடங்குகளில் சேமித்து வைக்கிறாங்க. கப்பலுக்கு இது அதன் மூலமாக சேமித்து கப்பலில் வந்து ஏற்றுமதி செய்து கப்பலில் வந்து லோட் பண்ணி கப்பல் மூலமாக பல நாட்டுக்கு அனுப்புகிறாங்க. இது வந்து செயல்முறை படிக்கல் எண்ணெய் எப்படின்னு பார்க்கும் பொழுது, இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 30 மில்லியன் பீப்பா வந்து ஏற்றுமதி செய்யப்படுது. அதாவது 3 கோடி சேமிப்பு திறன் கொள்ளளவு கொண்டு இருக்குது. 40க்கும் மேற்பட்ட தொட்டிகள் வந்து சேமிப்பு தொட்டிகள் இதில் இருக்குன்னு வந்து சொல்லப்படுது. பெரிய எண்ணெய் முனையமாக இது இருக்கு. குழாய் மூலம் வந்து கப்பலில் நிரப்பப்படுது எண்ணெய், அதாவது கச்சா எண்ணெய். தினசரி 1.6 முதல் 7 மில்லியன் பீப்பாய் வரை ஏற்றுமதி வந்து உலக நாடுகளுக்கு இந்த கார்க் தீவுல இருந்து எண்ணெய் சப்ளை ஆகுது. அதனால தான் வந்து அமெரிக்கா அதை டார்கெட் பண்ணி குண்டு வீசியிருக்காங்க அந்த கார்க் தீவு. அந்த கார்க் தீவு ஈரானுடைய சொந்தமான ஒரு இடம், மிகவும் முக்கியமான இடம். கார்க் தீவின் மூலமாக அவங்க வந்து ஈரானை ஆட்சி செய்கிறார்கள். அதன் மூலமாகத்தான் பணம் வந்து கொண்டு இருக்கிறது. கார்க் தீவை வந்து அமெரிக்கா தாக்கியது ஈரான் இராணுவ நிலைகளை அழிக்கிறதுக்கு மட்டுமே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அங்க ஈரான் நிலைகள் இருக்கு அப்படின்னும் ரகசியமான ஆயுதங்கள் அங்க இருக்குன்னு அவங்க சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இராணுவ நிலைகளை அழித்து அந்நாட்டில் எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் நோக்கத்துல தான் வந்து அமெரிக்கா கார்க் தீவுல குண்டு போட்டிருக்காங்க. ஈரான் அதாவது ஹார்மூஸ் நீரிணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோன்ஸ் வந்து தாக்குதலை தொடங்குது. அதாவது எந்த கப்பலையும் விட மாட்டேங்கிறதுனால எதிர் தாக்குதலாக கார்க் தீவை வந்து தாக்கியிருக்காங்க. பின்னணியில் அதிபர் ட்ரம்ப் வந்து இந்த தீவின் இராணுவ இலக்குகளை மட்டும் குறிவைத்து எச்சரிக்கை எடுத்து தாக்குதலை நடத்தியிருக்காரு. தாக்குதலில் காரணங்கள் பார்த்தீங்கன்னா, ஈரானின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் கொடுத்துருக்கோன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஹார்மூஸ் நீரிணையை மூடி அமெரிக்கா இஸ்ரேல் கப்பல்களை தடுப்பதற்கு இது ஒரு பதிலடின்னு சொல்லி ஈரான் அமெரிக்கா கூட்டுப்படை வந்து அறிவிச்சிருக்கு. அதனால தான் கார்க் தீவை தாக்கியிருக்கோம், அதாவது ஈரானுடைய சொந்தமான வளமிக்க கார்க் தீவை தாக்கியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. எண்ணெய் சார்ந்த அழுத்தம் கொடுப்பதற்கு, அதாவது ஈரானில் 90% எண்ணெய் ஏற்றுமதி இங்கு தான் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறதுனால பொருளாதார அழுத்தம் கொடுப்பது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துடனும் தாக்குதல் நடந்திருக்கு. ரெட் லைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அமெரிக்கா. இராணுவ நோக்கம் வந்து
தீவில் வந்து ஏரோப்ளேன் வந்து அதாவது ஏரோ நிலையம் வந்து முற்றிலும் வந்து சேதப்படுத்திருக்கு. கடற்படை தளங்கள் வந்து ஆகியவை வந்து அழிக்கப்பட்டிருக்கு. ஈரானில் பாதுகாப்பை பலவீனப்படுத்துவது, அதாவது இராணுவ ஸ்திரத்தன்மை இல்லாமல் ஆக்குவதற்கு இந்த தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க அப்படின்னும் அமெரிக்கா சொல்கிறாங்க. இது வந்து ஒரு உலகளவில் பெரிய ஒரு தாக்கத்தை, எண்ணெய் வந்து சேமிப்பு கிடங்கு, எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படும் கார்தீவு 90% எண்ணெய், ஈரானுடைய எண்ணெய் இங்கு வந்து தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இப்பொழுது எண்ணெய் ஏற்றுமதியை அமெரிக்கா இந்த கார்தீவை தாக்குவதன் மூலமாக வந்து முற்றிலும் நிற்கும் நிலை ஏற்பட்டு இருப்பதால் வந்து உலகத்தில் பொருளாதார ஸ்திரத்தன்மை, அன்ஸ்டெபிலிட்டி வந்து நிலவும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இந்த தாக்குதல் அப்படிங்கிறது ஒரு பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்ய அமெரிக்கா திட்டமிட்டு தாக்குதல் நடந்திருக்குன்னு சொல்லலாம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க, பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிக நன்றி, வணக்கம்.